வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பேப்பர் 2க்கான தமிழ் நோட்ஸ் பாக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பதர் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் பதடி. அப்படின்னா பதடி அப்படின்னா என்ன, பதர்னா என்ன பார்க்கலாம். நெல்லின் உள்ளே அரிசி இல்லாமல் வெறும் உமியாக இருக்கும் சக்கையை பதர் அல்லது பதடி என்று சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? கைமலை என்ற சொல்லுக்கு உரிய இலக்கண வகையை எழுது. அதாவது கைமலை அப்படின்றது உருவகம். கைமலை என்பது உருவக அணியை சார்ந்த சொல்லாய் இருக்குது. ஒரு பொருளின் தன்மையை மற்றொரு பொருளின் பெயரால் நேரடியாக வெளிப்படுத்தும் அமைப்பு இதில் இருப்பதால் இது உருவகம் என வகைப்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திண்மை, திண்மை, வன்மை ஆகிய சொற்களின் பொருளை முறையாக எழுதுக. அதாவது அந்த சொல்லோட பொருள் என்னென்னா, திண்மை அப்படின்னா வலிமை. அடுத்து பாருங்கள், திண்மை 2 சுழி வந்திருக்குது இல்லையா, அதோட திண்மை தீமை. வன்மை வளம், இந்த மாதிரி குறிக்குது. வன்மை அப்படின்னா வளம். இந்த 3 சொற்களும் வெவ்வேறு பொருள்களை கொண்டவை. திண்மை உறுதி அல்லது வலிமையை குறிக்கிறது. அடுத்தது பாருங்கள், திண்மை தீமை அல்லது குறையை குறிக்கும். வன்மை வளம் அல்லது செழுமை அல்லது கொடை சிறப்பை உணர்த்துது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் கடல்சார் தகவல்களை வழங்குவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன? ஆன்சர் நேவிக். நேவிக் அப்படின்னா இந்தியாவின் பிராந்திய வழிகாட்டி செயற்கைக்கோள் அமைப்பாக இருக்குது. இது மீனவர்களுக்கு துல்லியமான இருப்பிட தகவல் வழிகாட்டுதல் மற்றும் அவசரகால எச்சரிக்கைகளை வழங்க இந்த நேவிக்கு உதவியாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழர் பண்பாடு, வீர சிறப்பு மற்றும் உயர்ந்த வாழ்க்கை நெறிகளை பிரதிபலிக்கும் சங்க இலக்கிய நூல் எதுன்னா ஆன்சர் புறநானூறு. புறநானூறு சங்க இலக்கிய 8 தொகை நூல்களில் ஒன்றா இருக்குது. இதில் தமிழர்களின் வீர வாழ்க்கை, அறநெறி, கொடை பண்பு மற்றும் சமூக விழுமியங்கள் விரிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அடுத்தது பாருங்கள். தற்போதைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய கூடுதலாக எத்தனை செயற்கைக்கோள் தேவைப்படுது? ஆன்சர் 45. இந்தியாவின் தகவல் தொடர்பு, வழிகாட்டுதல், வானிலை மற்றும் பிற தொழில்நுட்ப தேவைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக கூடுதலாக 45 செயற்கைக்கோள்கள் தேவைப்படும் என்று குறிப்பிடப்பட்டுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கருப்பொருள் பொருத்தங்களில் தவறானதை கண்டறிக. நில பொருத்தங்களில் தவறாக இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் பார்த்தீங்களா, ஆன்சர் மருதம், சுனை நீர் அப்படின்றது தான் தவறானது. மருத நிலத்திற்குரிய நீர்நிலைகள் ஆறு, குளம், பொய்கை போன்றவை. சுனை நீர் என்பது குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருளாக இருக்குது. எனவே மருதம், சுனை நீர் என்பது தவறான பொருத்தமாக இங்கே காணப்படுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிவன் அவர்களின் சொந்த ஊராக குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் நாகர்கோவில். அடுத்தது பாருங்கள். பெண்களின் முன்னேற்றத்திற்காக தனது படைப்புகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்திய தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா பாரதியார். பெண்கள் கல்வி, சமத்துவம் மற்றும் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்ற கருத்தை பாரதியார் தொடர்ந்து வலியுறுத்தினார். அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் திட்டம் உருவாக வழிகாட்டியாக விளங்கிய விஞ்ஞானி யார்? ஆன்சர் விக்ரம் சாராபாய். இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் முன்னோடியாக விளங்கிய விக்ரம் சாராபாய் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் திட்டங்களுக்கு அடித்தளம் அமைத்தார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தேம்பாவணி காப்பியத்தில் முதன்மை மாந்தராக சித்தரிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சூசைமா முனிவர். தேம்பாவணி காப்பியம் சூசைமா முனிவரின் வாழ்க்கை, பண்புகள் மற்றும் சிறப்புகளை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட நூலாக இருக்குது. எனவே அவர் இக்காப்பியத்தின் முதன்மை மாந்தராக கருதப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சொற்பதம் என்பதற்கு உரிய இலக்கண வகையை குறிப்பிடுக. ஆன்சர் ஒரு பொருள் பன்மொழி. ஒரே பொருளை குறிக்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் பயன்படுத்தப்படும் போது அது ஒரு பொருள் பன்மொழி எனப்படுது. சொற்பதம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் உலக நாடுகள் செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப தொடங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1957.
அந்த ஆண்டு முதல் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபட தொடங்கின. இதுவே செயற்கைக்கோள் யுகத்தின் தொடக்கமாக கருதப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோழ மன்னன் ராசராசனை போற்றும் ராசராச சோழ நூலின் ஆசிரியர் யாரு? ராசராச சோழ நூலோட ஆசிரியர் ஆன்சர் ஒட்டக்கூத்தர். உலா இலக்கிய வகையை சேர்ந்த இந்நூல் ராசராச சோழனின் புகழை பாடுகிறது. இதை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஸ்ரோவில் வளர்மதி அவர்களின் பணிக்காலம் எந்த ஆண்டிலிருந்து தொடங்குது? ஆன்சர் 1987. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் வளர்மதி அவர்கள் 1984 ஆண்டு முதல் பணியாற்றி பல விண்வெளி திட்டங்களில் பங்களிப்பு செய்துள்ளார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. திருத்தொண்டர் தொகை நூலை அருளி செய்தவர் யார்? ஆன்சர் சுந்தரர். சைவ நாயன்மார்களின் பெருமைகளை போற்றும் வகையில் திருத்தொண்டர் தொகை நூலை சுந்தரர் இயற்றினார். இதனைத் தொடர்ந்து சேக்கிழார் திருத்தொண்டர் புராணம் என்னும் காப்பியத்தை உருவாக்கினார். அடுத்த கொஸ்டின். இந்தியா இதுவரை விண்ணில் நிலை நிறுத்திய செயற்கைக்கோள்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 45. இந்தியா தகவல் தொடர்பு, தொலை உணர்வு, வானிலை ஆய்வு மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக மொத்தம் 45 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தி உள்ளது. அடுத்த கொஸ்டின். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் பெங்களூர் மையத்தில் தற்போது பணியாற்றி வருபவர் யார்? ஆன்சர் அருணன் சுப்பையா. அருணன் சுப்பையா அவர்கள் பெங்களூரில் அமைந்துள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் முக்கிய பொறுப்பில் பணியாற்றி வருகிறார். அடுத்த கொஸ்டின். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் இசை நிறை அலைபடையாக அமைந்துள்ள சொல்லை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பாருங்க. இசை நிறை அளபடை அதற்கான எடுத்துக்காட்டா எது இருக்குது? ஆன்சர் படுவும். இசை நிறை அளபடை என்பது செய்யுளின் ஓசை நயத்தை முழுமையாக்கும் வகையில் அமையும் அளபடையா இருக்குது. படுவும் என்ற சொல்லில் இடம்பெறும் அளபடை இசை நிறை அளபடையா இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. முக்கூடலில் சங்கமிக்கும் ஆறுகளுடன் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பாருங்க. பொருந்தாதது எது? ஆப்ஷன் பார்த்துக்கிட்டீங்களா? பொருந்தாதது ஆன்சர் வைகை ஆறு. முக்கூடலில் தன்பொருணையாறு, சிற்றாறு மற்றும் கோதண்டாரம் ஆறு ஆகியவை சங்கமிக்கின்றன. வைகை ஆறு முக்கூடலுடன் தொடர்பில்லாததால் அது தவறான விடையா இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனிதநேய சிந்தனையை மையமாக கொண்டு அமையும் மறுமலர்ச்சி கவிதைகளின் மைய கருத்து எது? ஆன்சர் மானுடம். மறுமலர்ச்சி கவிதைகள் மனிதனின் உயர்வு, சமத்துவம், அன்பு மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. அதனால் மானுடமே அவற்றின் முதன்மை கருத்தாக அமையுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித நாக்கால் அடையாளம் காணப்படும் அடிப்படை சுவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? மனித நாக்கால் அடையாளம் காணப்படும் அடிப்படை சுவைகளின் எண்ணிக்கை மொத்தம் 4. ஆன்சர் எதெல்லாம்னா மனித நாக்கு இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு மற்றும் கசப்பு ஆகிய 4 அடிப்படை சுவைகளை உணரக்கூடியதா கருதப்படுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விருப்பம் நிறைவேறிய பின் ஒரு காணிக்கை அல்லது நேர்த்திக்கடனை செலுத்துவதாக முன்கூட்டியே உறுதி கூறும் செயல் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பராய்க்கடன் உரைத்தல். பராய்க்கடன் உரைத்தல். அடுத்தது, அதாவது தான் நினைத்த காரியம் நிறைவேறினால் கடவுளுக்கோ அல்லது தெய்வத்துக்கோ ஒரு காணிக்கை, நேர்த்திக்கடன் அல்லது பிற அர்ப்பணிப்பை செய்வதாக முன்கூட்டியே உறுதியளிப்பது தான் பராய்க்கடன் உரைத்தல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த கொஸ்டின் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் தனது பணியை எந்த ஆண்டில் தொடங்கினார்? ஆன்சர் 1982. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் 1982 ஆண்டு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில், அதாவது இஸ்ரோவில் பணியில் இணைந்தார். பின்னர் பல முக்கிய விண்வெளி திட்டங்களில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அவர் செஞ்சிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தலைக்கோல் அறிவை என்ற சிறப்பு பட்டத்தால் போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் மாதவி. நடனக்கலையில் சிறந்து விளங்கியதற்காக மாதவிக்கு தலைக்கோல் அறிவை என்ற சிறப்பு பட்டம் வழங்கப்பட்டது. இது அவரது கலைத்திறனை பாராட்டும் உரிய பட்டமாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மனித மூக்கு உணரக்கூடிய அடிப்படை வாசனைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆன்சர் 7. மனித மூக்கு 7 வகையான அடிப்படை வாசனைகளை உணரும் திறன் கொண்டதா குறிப்பிடப்பட்டிருக்குது. அவற்றின் மூலம் பல்வேறு மனங்களை வேறுபடுத்தி அறிய முடியுது.
அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், வேலனுடன் உரையாடும் போது பழம்பெரிய பாண்டியனார் வேலைக்குள்ளே பகைவர் தம்மை ஒழித்திடும் ஓர் குறிப்பும் உண்டு என்று கூறுபவர் யார்? ஆன்சர் வந்து அன்னம். அதாவது இவ்வரிகள் அன்னம் பேசும் உரையாடலில் இடம்பெறுகின்றன. பாண்டியர் பேழையில் மறைந்துள்ள முக்கிய தகவலை வேலனுக்கு உணர்த்தும் வகையில் அன்னம் வந்து இதை வந்து சொல்லுது. சங்க இலக்கியத்தில் பங்களிப்பு செய்த பெண் புலவர்களின் பெயர்கள் வந்து எதெல்லாம்னா, ஆன்சர் வந்து பாருங்கள், ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளை வீதியார், காவற்பெண்டு, நப்பசலையார், இவங்க எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் தமிழுக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கியுள்ளனர். அவர்கள் வந்து பாடல்கள், சங்க இலக்கிய தொகுப்புகளில் இடம்பெற்று தமிழரின் பண்பாடு, வாழ்க்கை முறை மற்றும் சமூக சிந்தனைகளை பதிவு செய்கின்றன. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், தமிழரசி குறவஞ்சி மேடை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? தமிழரசி குறவஞ்சி அதோட மேடை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவங்க யார்? ஆன்சர் வந்து ஞானியார் அடிகள். ஆன்சர் ஞானியார் அடிகள். வரதநஞ்சய பிள்ளை இயற்றிய தமிழரசி குறவஞ்சி அரங்கேற்ற விழாவிற்கு ஞானியார் அடிகள் தலைமையேற்று சிறப்பித்தார். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள், ஔவை இல்லம் என்ற சேவை அமைப்பை அடையாற்றில் முத்துலட்சுமி அம்மையார் எந்த ஆண்டில் நிறுவினார்? ஆன்சர் வந்து 1930. அதாவது பெண்கள் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளின் நலனை நோக்கமாக கொண்டு முத்துலட்சுமி அம்மையார் 1930 ஆண்டு அடையாற்றில் அவை இல்லத்தை நிறுவினாங்க. இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா? அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது மட்டும் இல்லை, இது ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு வந்து ரீச் ஆகும். நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இனி வந்து நம்ம சேனலில் வந்து காமன் எக்ஸாமுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸு, காமன் டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து எல்லோரும் படிங்க. பட் இருந்தாலும் நான் காமன் டெட்டுக்காக ஃபர்ஸ்ட் இருந்தே வீடியோஸ் வந்து அப்லோடு பண்ண போகிறேன். ஸோ வந்து எல்லோரும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.